இன்னைக்கு என்னுடைய பர்த்டே. ஸோ இந்த பர்த்டேக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெயிட் பண்ணுறீங்க. யோகேஷ் இஸ் கோயிங் டு லான்ச்சஸ் மென்டர்ஷிப் கோர்சஸ் பற்றி வந்து அப்டேட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடலாம். எஸ், ஸோ திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை யோகேஷ் யூனிவர்சிட்டி. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா யோகேஷ் யூனிவர்சிட்டி கிரியேட் பண்ணுறதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரேடர்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கணும் அப்படின்றதுக்காக மட்டுமே தான். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு விஷயம்னா, இந்த வீடியோவை கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டில் போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அசஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா யூ கைஸ் வில் பி டேம் அண்ட் ஷோ ஹாப்பி. இதுதான் வந்து விஷயம். வெல்கம் பேக் டு இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ ஒரு பிகினராக வந்து என்ன எக்ஸஸ் யோகேஷ். வெல்கம் டு எலியட் வேவ் தமிழ். எலியட் வேவ் தமிழ் மிஸ்டர் யோகேஷ், வெல்கம் ப்ரோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ வந்து யோகேஷ் யூனிவர்சிட்டி கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே யோகேஷ், நீ ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து பார்த்தோன்னா நான் எனக்கு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்றேன். என்னோட நேம் வந்து யோகேஷ். ஐ எம் எலக்ட் வேவ் ட்ரேடர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தே கால் அஸ் எலக்ட்ரிஷியன். ஸோ எலக்ட் வேவ்னால எனக்கு நிறைய எலக்ட்ரிஷியன் ட்ரேடர்ஸ் வந்து உருவாக்கணுன்றது ரொம்ப ஆசை. நான் என்ன பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில், நான் ஒரு மென்டாராக ஆகிறதுக்கு நான் என்ன மார்க்கெட்டில் பண்ணியிருக்கேன், என்ன சம்பாதிச்சிருக்கேன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய ட்ரேடிங் ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்கேன். லைக் டெக்னிக்கல் பர்ஸ்பெக்டிவும் சரி, லைக் பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா லைக் 100K போகும் சொல்லியிருக்கேன். ரைட் நவ் இட்ஸ் ட்ரேடிங் ஆன் 100K. 100K கிட்ட இருக்குது, 90,000 கிட்ட இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா $500 வந்து பார்த்தீங்கன்னா $13,000 தான் இந்த மினிட். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா $1,000 வந்து $18,000 தான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய ஃபிளிப்பிங்ஸ். இப்போ ரீசெண்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ண லாஸஸ்லேருந்து $100 வந்து பார்த்தீங்கன்னா $7,000 வந்து ஃப்ளிப் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்கேன். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா லாஸஸும் நான் பண்ணியிருக்கேன். அதையும் நான் வந்து ஷோ பண்ணியிருக்கேன். லைக் வந்து லாஸஸ் இன் லேக்ஸ், 3 lakhs, 6 lakhs, 8 lakhs அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக காமிச்சிருக்கேன். ஸோ அந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடிங் காம்படிஷன் பற்றினா கேள்விப்பட்டிருப்பீங்க. லைக் வந்து மந்த்லி ஒரு ப்ளாட்ஃபார்மில் காம்படிஷன் வைப்பாங்க, அதில் நம்ம ட்ரேட் பண்ணி வரோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடில் எல்லாருமே ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்தியா தமிழ்நாட்டில் இருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த வேர்ல்டு வைடு பார்ட்டிசிபேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 5ல் வந்து வந்திருக்கேன். அந்த ஐ காட் அ ரிவார்ட் ஆஃப் 100K அக்கௌண்ட்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சம் ரிவார்ட்ஸ் ஆல்சோ. இதை பற்றி எல்லாமே வந்து நிறைய ஓல்டு பீப்புள்ஸ் தெரியும், வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும், எல்லாமே பர்ஃபெக்டாக தெரியும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஐபட்டில் வந்து கொடுக்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபார்ம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா யூ மேட் மோர் தென் $14,000 ப்ளஸ். அதேமாதிரி ரியல் அக்கௌண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு $40,000 ப்ளஸ். ஸோ அதெல்லாம் வந்து மார்க்கெட்டில் வந்து டெக்னிக்கல் பர்ஸ்பெக்டிவ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா யூ மோர் ரிசல்ட்ஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா இன்கமும் நான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறாங்க. பட் நான் அவங்கள பற்றி இப்போ நான் பேச விரும்பல. ஏன்னா வந்து எனக்கு எப்பயுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ரிவ்யூ வந்து ஓகே கைஸ், நான் இன்றைக்கி யோகேஷ் யூனிவர்சிட்டியில் படித்தேன், யோகேஷ் இப்படி பண்ணலாப்ல அது பண்ணலாப்ல, நான் சத்தியமாக ஒரு கிளாஸ் வேறு லெவலில் இருந்துச்சு, நான் இது எல்லாரையும் சஜஸ்ட் பண்ணுவேன், ஜாயின் பண்ணுவேன். எனக்கு அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் தேவை கிடையாது. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டூடெண்ட்னா யூ ஷுட் மேக் மணி. இதை கற்றுக்கிட்டாது எத்தனை வருஷம்னா ஆகலாம். ஸோ ஃபஸ்ட்டு யூ டு மேக் மணி. ஸோ ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் நான் யோகேஷன் கற்றுக்கிட்டு ஒரு $5,000 $10,000 மார்க்கெட்டில் சம்பாதிச்சேன்னு தெரியுமா, அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா என் சேனலில் ரிவ்யூவாக வரும். ஓகே, ஒரு இன்டர்வியூவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வர வாய்ப்பு இருக்குது. ஃபைன். ஸோ என்னோட ஷார்ட் இன்ட்ரோ கொடுத்துறேன். திஸ் இஸ் ஹவ் ஐ மேக் மணி வித் எலக்ட் வேவ் தெரியுன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியில். அண்ட் மார்க்கெட்டில் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் பற்றி வந்து சொல்லியிருக்கேன். இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது, கிரிப்டோ சைடில் இருக்குது, அந்த லாட் ஆஃப் ஸ்டெப்ஸ் ஆர் தட். ஓகே, அண்ட் லான்ச்சிங் ஆஃப் யோகேஷ் யூனிவர்சிட்டி. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது சொன்ன மாதிரி உங்களுக்கு சைட் வந்து பஸ்ஸஸ் இருந்துடும். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன்னா கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள், அது வந்து விஷயம். ஃபைன். ஸோ ரூல், இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூல் இருக்கும். யோகேஷ் எப்பயுமே ஆஸ் சம் ரூல். ஸோ எது பண்ணாலும் ஏதாச்சும் ஒரு ரூல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் கண்டிப்பாக. நான் சொல்கிறத மட்டும் இங்கே கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே யூ கேன் பிகம் ப்ரொஃபஷனல் சார்ட் அனலைசர் இன் அ இயர் ஆர் இன் ஃபியூ மந்த்ஸ். பட் ஆனால் ப்ராஃபிட்டபுளாக ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா அது உங்கள் மைண்ட் செட், உங்களுடைய இது பொறுத்து இருக்குது. இப்போ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா லைக் எனக்கு வந்து ட்ரேடிங்கே தெரியாது யோகேஷ் ப்ரோ, எனக்கு வந்து ட்ரேடிங் பாதி வரும், எனக்கு எந்த கான்செப்ட் சூஸ் பண்ண தெரியல, எப்படி அனலைஸ் பண்ண தெரியல, எனக்கு பேசிக் ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சராசரியாக மனுஷனா நீங்கள் நார்மலாக யோகேஷ் யூனிவர்சிட்டிக்குள்ளே வந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா A to Z வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து கிடச்சிரும். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாபை விடணும், ஸ்டடீஸை வந்து ட்ராப் பண்ணணும் அப்படின்ற விஷயம் லைக் இதெல்லாம் விட்டால் நம்ம வந்து ட்ரெயினிங் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிலாம் கிடையாது. அண்ட் தென் ஒரு பர்சனுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மென்டாலிட்டி சேஞ்ச் ஆகும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஏற்ற மாதிரி கமிட்மெண்ட்ஸுக்கும் அண்ட் தென் அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான். ஸோ எமோஷன்ஸ் பிளேஸ் அ லாட் இன் ட்ரேடிங். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யோகேஷ் யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வரத்துக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும், என்னோட மென்டர்ஷிப் எடுக்கிற மாதிரி என்னென்ன பண்ணணும் வந்து கேட்டிங்கன்னா
யோகேஷ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பர்ஃபெக்டாக இருக்கணும். லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சும்மா என்கிட்ட வந்து படிச்சுட்டு இல்லை வந்து ப்ராக்டிஸ் பண்ணாமல் விட்டுட்டு ஃபெயில் பண்ணிக்கிட்டு அந்த வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டு நான் அடிக்கடி சொல்லுவேன், எத்தனை வாட்டி நீங்கள் தோக்குறீங்களோ மார்க்கெட்டில், ஸோ அத்தனை வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் லேர்ன் மெனி திங்ஸ். அதுக்கப்புறம் சக்ஸஸே பண்ண முடியும். இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம், மார்க்கெட்டான மெயின் ரூல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறத கேட்கணும்னு சொல்லியிருந்தேன், கன்சிஸ்டன்சியாகவும் டிசிப்ளினாக இருக்கும். டெய்லி மார்க்கெட் ஒரு 2 hours நம்ம அனலைஸ் பண்ணணும். உங்கள்கிட்ட மணி இருக்கணும் அவசியம் இல்லை. ஸ்கில் கற்றுக்காலே போதும், யூ கேன் மேக் மணி அ லாட் இன் மார்க்கெட். என்ன எடுத்துங்க, $10 $4 பண்ணியிருக்கேன், லைக் 10 to 1000 பண்ணியிருக்கேன். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க லைவாகவே. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த கன்சிஸ்டன்சி டிசிப்ளின்றது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 மார்க்கெட்டில் வந்து முக்கியம். ஆனால் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ யோகேஷ் இருக்கான், யோகேஷ்கிட்ட போயிட்டா வந்து ஓகே யோகேஷோட மென்டர்ஷிப் நடத்துகிறேன், அந்த சைட்குள்ளே போயிட்டேன், தென் ஐ எம் கோயிங் டு பிகம் மில்லியனர். ஆனால் வந்து நானும் யோகேஷ் மேல் வந்து மணி மேக் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, சத்தியமாக கிடையாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி சொல்கிறது, ஜஸ்ட் வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ்லையோ இல்லை இத்தனை இயர்லையோ வந்து பார்த்தீங்கன்னா டக்கு மணி சம்பாதிக்கிற ஒரு பிளேஸ் கிடையாது. இது இட் வில் டேக் டைம் பேஸ்ட் ஆன் ஒரு மென்டாலிட்டி. அதான் வேணும் சொல்கிறேன். அதேமாதிரி யோகேஷ் வந்து கடைசி வரைக்கும் கூட இருப்பானா கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்சது சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் நானும் ஒரு நாள் வந்து டிசேபிள் கண்டிப்பாக வந்து ஆகிடுவேன். ஐ மீன் காணாமல் போயிடுவேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து ட்ரேடிங்கோட ரியாலிட்டி. ஸோ கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் அவங்க கூட ட்ராவல் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா அது அவுட் ஆஃப் டாபிக். பட் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் அ மென்டராக நம்ம எல்லாம் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாகவே வந்து தேவைப்பட மாட்டோம் தான் அதுதான் நான் நினைக்கிறேன். பட் எனக்கு எப்படின்னு வந்து தெரியல. எனியோ ஃபைன். ஸோ அதனால் வந்து நானே இருந்தாலும் இன்கேஸ் என்ன கற்றுக்கு சூப்பராக நானே இருந்தாலும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வர்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். ஓகே ஃபைன். யா. ஸோ அடுத்தது ஏன் யோகேஷ் வரலான்னு பேசிகிட்டு இருக்கு, ஸ்ட்ரெயிட்டாக டாபிக் உள்ள போ அப்படின்னு கேட்டிங்களா? எஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டாபிக் உள்ள இதை தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே போயிடலாம். ஸோ நம்ம கொஞ்சம் சென்டிமெண்டலாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விஷயங்கள்லாம் இருக்குது. நான் அதையும் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யோகேஷ் யூனிவர்சிட்டிக்குள்ளே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் எவ்ரி திங் லைக் வந்து பேசிக்ஸ் ஆஃப் ஃபாரெக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, ஃபாரெக்ஸ்னால் என்ன, லாட்டு, பிட்டு, ஆஸ்க்கு, எம்டி ஃபைல் எப்படி யூஸ் பண்ணணும், ப்ரோக்கரில் எப்படி அக்கௌண்ட் வைக்கணும், ப்ரோக்கர்னால் என்ன, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வியூ, அடுத்த டெக்னிக்கல் பெர்ஸ்பெக்டிவ், ட்ரேடிங் வியூனா என்ன, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், பேட்டர்ன்ஸ், அந்த வந்து பார்த்தீங்கன்னா ஃபிபோனாச்சி, ஆனால் ஃபியூ ஸ்டெப்ஸ் கொஞ்சம் பேசிக்கான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலிட்வேட் தேரியும் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன கொடுத்துருக்கோம், இன்க்ளூடிங் வந்து கொடுத்துருக்கோம். ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டட் வீடியோஸ் தான். ஓகே ஃபைன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட்குள்ளே கிடைக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் போட்டிருப்பேன். ஸோ கிரிப்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் பிட்காயின், இந்த கிரிப்டோ எப்படி ஒர்க் ஆகுது, இந்த மார்க்கெட் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், இந்த மார்க்கெட் எப்படி ட்ரேட் பண்ணணும், எப்படி எக்ஸ்சேஞ்சில் பை பண்ணணும், வித்ரா பண்ணணும், ஆயிரம் வச்சு எப்படி வாங்கணும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிப்டோ இது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் லிஸ்ட்டில் வந்து வரும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் ஃபாரெக்ஸ் ஃபுல்லாக கிடைக்கும் உங்களுக்கு. டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மென்டர்ஷிப்பில் வந்து ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் எலக்ட்ரிக் தேரி வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ற மாதிரி அதுவும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ரெக்கார்டட் வீடியோஸாக வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஓகே ஸோ அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க விஷயத்தில் என்ன ஒரு இதுனா நிறையா காரில் வந்து இறங்குறது, செயின் போடுறது, அந்த வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பில்டப்பாக பேசுகிறது, அப்படிலாம் பேசி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ஃபீல்டில் வந்து நம்ம உடனே சம்பாதிக்க முடியாது. சம்பாதிக்கலாம், யூ கேன் மேக் மணி. இந்த மாதிரி லக்ஸரியாக கார்ஸ் வாங்கலாம், பைக்ஸ் வாங்கலாம், வீடு வாங்கலாம், எல்லாமே வந்து பண்ணலாம். பட் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து வர அதான் விஷயம். நிறையா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஷோயிங் தி ஃபேக். ஸோ அதுதான் ஒரு பொய்யான ஒரு வாழ்க்கை காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஏன் வீடியோ தான் இப்படி பண்ணியிருக்கேன், போயிருக்கேன், வந்திருக்கேன், விளாக் நிறைய பார்த்துருப்பீங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நம்ம பிறந்ததுலேருந்து லைக் சாவர வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செத்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா காசு வேணும். உங்களுக்கு கொண்டு கூட்டு போய் புதைக்கிறதுலேருந்து எரிக்கிறதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பணம் ரொம்ப தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி இருந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு உதவினா கூட வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கணும், இங்கே இருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா எவனுமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ அதான் விஷயம். நான் வந்து இந்த ட்ரேடிங் ஃபீல்டில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்கேன். நிறைய பேர் நான் சொல்லி தெரிஞ்சிருக்கேன், லைஃப் ஸ்டோரி தெரிஞ்சிருக்காது. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பட்டிருக்கேன். நான் மென்டலி ரொம்ப அஃபெக்டாக இருக்கேன். இதனால் வந்து நான் நிறைய பேர் இழந்திருக்கேன், நிறைய விஷயம் ஃபீலிங் எமோஷன்ஸ் நான் விட்டுருக்கேன், நிறைய சொல்லலாம். எனக்கான கஷ்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா கணக்கே இல்லை. எனக்கு இந்த மாதிரி வந்து விஷயங்கள் நிறைய இடத்துல ஸ்கேம் ஆகியிருக்கேன், நிறைய இடத்துல என்னோடய ஃபண்ட்ஸை லூஸ் பண்ணியிருக்கேன், லட்சங்களை விட்டுருக்கேன். அண்ட் இதை நான் வந்து எதுக்கு சொல்கிறேன்னா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பாதைகள் வந்து ரொம்ப பெருசு. இந்த 10 வருஷம் நான் வந்து மார்க்கெட்டில் இது வந்து 9 வருஷம் ஆக போகுது.
9 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா நானே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன்லாம் எடுத்து தான் லைக் கேப் எடுத்துட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்குள்ளே அகைன் வந்தேன். ஒரு 2 வருஷம் கேப் எடுத்தேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் ட்ரேடிங்கே பண்ணேன். ஸோ அந்த அளவுக்கான ஒரு ஃபெயிலியர் ஒரு பேக் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் நான். எனக்கு வந்து இந்த மாதிரி படிப்புலாம் எனக்கு வந்து பெருசாக வராது. அதுதான் வந்து உண்மையான விஷயம். ஸோ இப்போ இதை நான் வந்து எதுக்கு சொல்கிறேன்னா, எனக்கு அந்த மாதிரி ஒரு யூடியூப் வீடியோஸோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான மென்டோட எனக்கு கிடைக்கல. எல்லாமே நானே அடிப்பட்டு கஷ்டப்பட்டு கூகுள்லேயும் அதுலேயும் இதையும் தேடி நான் காசு மார்க்கெட்டில் விட்டு இழந்து கஷ்டப்பட்ட காசு எங்கள் அம்மா நகையை அடமானம் வச்சு ட்ரேட் பண்ணுறது, வேலைக்கு ஸ்டார்டிங் சொல்லுங்கள்ல லைக் பேப்பர் போட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து வச்சு ட்ரேட் பண்ணுது. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டெப்ஸ்லாம் பண்ணி வந்து நான் மேலே வந்திருக்கேன். இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா ஐம் ஸ்டில் சம் வாட் ஓகே ஃபைன். ஸோ எனக்கு ஒரு பொட்டன்ஷியல் தெரிஞ்சிச்சு. ஓகே இன்னும் ஃபியூ இயர்ஸ் நீ கஷ்டப்பட்டால் போயிடலாம். அப்போது ஒரு கரெக்டான கைடன்ஸ் இல்லை. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யோகேஷ் சொல்லி எது கிரியேட் பண்ணியிருந்தேன்னா ஒரு பர்ஃபெக்டான உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும் A to Z. ஸோ நான் இத்தனை வருஷம் 10 வருஷம் கஷ்டப்பட்டு வந்து 10 வருஷம் கற்றுக்கினதை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு பண்ணி எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் தேவையில்லாது இதெல்லாம் தூக்கி போட்டு ஃபில்ட்ரு பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 1 or 2 இயர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூப்பராக ஃபஸ்ட்டு சார்ட் அனலைஸ் பண்ண ஃபஸ்ட்டு ரூலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சார்ட் அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டெப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஆனால் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மணி மேனேஜ்மெண்ட் பற்றிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் வந்து நம்ம சைட்டில் வந்து அப்லோட் ஆகிடும். அண்ட் என்னோட மென்டர்ஷிப்போட ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். இருந்தாலும் ஓகே ஃபைன். அண்ட் சொன்னபடி வந்து பார்த்தீங்கன்னா அப்போ பேசிக்ஸ் ஆஃப் ஃபாரெக்ஸ் கிரிப்டோ அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் கிரிப்டோ வந்து அப்கமிங்கில் இருக்குது. ஓகே அண்ட் எலிபே தெரியும் உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும். மணி மேனேஜ்மெண்ட் ரிஸ்க் மேனேஜ் எல்லாமே ஓகே. நான் சொன்ன பார்த்தீங்களா இப்போ ஓகே எல்லாமே சொல்லிட்டேன். இதுக்கே உன்னோட லைஃப் சொன்ன நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்த, நீ வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்த இடத்துல நிறைய லாஸ் பண்ணியிருக்க அப்படின்னு போன கேட்டிங்கன்னா எஸ் ஐ எம் கோயிங் டு கிவ் யூ அ ஆப்பர்ச்சுனிட்டி டு இன்வால்வ். ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கும். இப்போ நான் சொன்னது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மக்களுக்காக I'm going to give it for free, just for free. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைச்சிடும். லைக் வந்து A to Z நீங்கள் இதை மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணி லைக் என்னோட யூடியூப் வீடியோஸ் பண்ணுறதை பார்த்து இல்லைனா வந்து ஓனாக நீங்களே அனலைஸ் பண்ணி ப்ராக்டிஸ் நீங்களே டைம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னை விட சூப்பரான ட்ரேடெலாம் கண்டிப்பாக மாறலாம். பிகாஸ் நான் உங்களுக்கு எல்லாமே வந்து என் சைட்டில் கொடுத்துறேன். நீங்கள் இப்போ என் சைட்டில் நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னு வச்சுங்களா உங்களுக்கு அசஸ் எல்லாமே வந்து ஃப்ரீயாக இருக்கும். லைக் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பேசிக்ஸ் ஆஃப் ஃபாரெக்ஸ் வந்து எல்லாமே இன்க்ளூடிங் மை எலிட் தெரியும் அப்படி யூஸ் பண்ணுறது. அண்ட் அப்கமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் மார்ஜின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சைட்டில் வரும். இப்போ எல்லாமே உங்களுக்கு ஒரு சைட்டில் கிடச்சிடும். ஒரு பேசிக்லேருந்து ஒரு ரோட் மேப் நான் அதான் இப்போ நான் வந்த பாதையில் ஃபில்டர் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ரோட் மேப் கொடுத்துருக்கேன். உங்களால் முடிஞ்சால் சக்ஸஸ் ஆகிக்கும் இதான் சொல்லுவேன். லைக் வந்து பார்த்தீங்கன்னா இது கிறிஸ்டனியன் ரோடு சொல்லியிருப்பாரு ஒரு வீடியோவில் ஐ வில் கிவ் யூ த ரோட் மேப். ஸோ உங்களால் முடிஞ்சால் அந்த கன்சிஸ்டன்சி அந்த டிசிப்ளின் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதான் நானும் சொல்கிறேன். நான் வந்து என் பாதைகள் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், ஃப்ரீயாகவே கொடுக்குறேன். நீங்கள் முடிஞ்சால் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்துருங்க. என்ன போடாது தனுஷ் பண்ண சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஏய் அம்மா பெரிய கத்தி வச்சுட்டு அவ்வளோ பேசிட்டு இருந்தா நீனு அம்மா உனக்கு காலில் மட்டும் நீ உயிரிழந்த ஏரியா ஒந்துரா அப்படின்னு பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி தான் உங்ககிட்ட கையில் எல்லாமே கொடுத்துட்டேன். நீங்கள் மட்டும் இதை கற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களா பார்க்காவா நீங்கள் ட்ரேடராக ஆகிடுவீங்க. சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணுவீங்க. ஓகே இது எல்லாமே வந்து ஃப்ரீயாக கொடுத்துருங்க. ஓகே ஃபைன். இதுலேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னென்னா என் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யோகேஷ் இந்த டெலகிராம் மெசேஜ் பண்ணணும், உங்ககிட்ட பேசணும், கனெக்ட் பண்ணணும். அதனால தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா மென்டார்ஷிப்னு வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அது எதுக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து கோர்ஸ் வந்து கிடையாது, நான் கோர்ஸ் வித்து சம்பாதிக்கிறேன். நான் கோர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துறேன். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் மென்டார்ஷிப் நான் எதுக்கு எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க நான் கோர்ஸை ஃப்ரீயாக கொடுக்கலாம், அதேமாரி அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் சாதாரண விஷயம் கிடையாது. ஐ ஹவ் ஸ்பெண்ட் மை லாட் ஆஃப் டைம்ஸ். ஸோ சைட் ரெடி பண்ணணும், வீடியோஸ் எடிட் பண்ணணும், எடிட்டருக்கு சம்பளம் கொடுக்கணும், எடிட் பண்ணணும், அதுமாதிரி நிறைய விஷயங்கள் ஸ்டெப்ஸ் இருக்குது. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இந்த காலத்தில் வந்து ஒரு விஷயத்தை அவ்வளோ ஃப்ரீயாக வந்து கொடுக்க மாட்டாங்க. என்னால் முடிஞ்சதை அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த மென்டார்ஷிப்பில் வந்து என்ன இருக்குன்னா நான் கோர்ஸ் விற்கல. ஸோ என்னோட மென்டார்ஷிப் வந்து எதுக்கு வந்து வேல்யூ பண்ணலாம், இப்போ என்கிட்ட நீங்கள் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தென் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் ஃப்ரீயாக கொடுக்க முடியும். என்னோட டைமை கொடுக்க முடியுமா, என்னுடைய வாழ்க்கை டைமை சும்மா கொடுக்க முடியாதுல்ல. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 18,000 rupees ஃபீஸ் இருக்கும், which is $2 or $3 in dollars. ஓகே நான் என்கிட்ட பேசணும்னா யூ நீட் டு ஸ்பெண்ட் சம் மணி. ஸோ அதுதான் வந்து விஷயம். இது எல்லாமே பண்ணுறது தான். ஏன் இப்போ நீங்கள் ஒரு டாக்டர் பார்க்க போகிறீங்க, ஒரு டாக்டர் வந்து சும்மா வைத்தியம் பார்ப்பாரு, கண்டிப்பாக காசு வாங்குவார்ல, அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அதேமாதிரி ஒரு வக்கீலை பார்க்க போகிறீங்க, ஜஸ்ட் ஒரு கேஸுக்காக போகிறீங்கன்னா கண்டிப்பாக சும்மா அவங்ககிட்ட பேசுவார், யூ சார்ஜ் சம் மணி, ரைட். ஸோ அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடராக வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வரும்போது இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் அவர் வேறு ஏதாவது பேசணும் இல்லை எனி ஐடியாஸ் இல்லை எனி ஸ்டப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜஸ். அது இல்லாமல் இன்க்ளூடிங் நான் இன்னும் கொஞ்சம் பல ஸ்டப்ஸ் வந்து சேர்த்துருக்கேன், அதையும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாகவே. வெல்
யா அதேமாதிரி இந்த மென்டர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் தான் ஓப்பனில் இருக்கும். லைக் வந்து மேபி 1 month 2 month or 3 month. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுவேன். இந்த மென்டர்ஷிப்பில் உங்களுக்கு என்னென்ன கிடைக்குன்னு நான் இப்போயே சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் அசஸ் ஃபார் மை கிரிப்டோடைய சார்ட் அனாலிசிஸ் உங்களுக்கு கிடைக்கும். என்னோட ட்ரேட் ஸ்டெப்ஸ் வந்து கிடைக்க பாசிபிள் விச் இஸ் எஜுகேஷனல் கண்டென்ட். அந்த வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ்க்கான கோல்டு ஆயில் இந்த மற்ற பேர்ஸ் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க இருக்குது. டிஸ்கஷன் குரூப் கிடைக்கும். ஸோ டிஸ்கஷன் குரூப்லாம் லைக் இப்போ என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் பழைய ஸ்டூடெண்ட்ஸு இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான டிஸ்கஷன் குரூப் கிடைக்கும். இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் அசஸ் ஓகேங்களா, எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஃபைன். அடுத்தது நாலாவதாக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா லைக் நான் சம்டைம்ஸ் நிறைய மீட்டப் வச்சுருக்கேன். இவன் வந்து சென்னையிலே வந்து பார்த்தீங்கன்னா 2 வாட்டி வந்து ஃப்ரீ மீட்டப் வந்து நம்ம வச்சுருக்கோம். லைக் வந்து பிஆர் மாலில் வந்து வச்சுருக்கோம். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸோடு நான் வந்து ஸ்டோரி போட்டு மீட்டப் வச்சுருக்கேன். அண்ட் தென் அஞ்சதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரைவேட் மீட்டப்னு ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் தான் இருக்கும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா 2 years ஒன்ஸ் இருக்கும். அது தெரியல, என்னோட மைண்ட் செட் என்னோட இது பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா வி வில் டூ மீட்டப். ஸோ அந்த மீட்டப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூ கைஸ் வில் கெட் அசஸ். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் மென்டர்ஷிப்பில் இருக்கும். ஸோ ஐம் ஜஸ்ட் செல்லிங் மை டைம். ஸோ என்னுடைய வேல்யூக்காக என்கிட்ட பேசணும், என் டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய எஃபர்ட் என்கிட்ட பேசுகிற கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வேல்யூஸ் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் ட்ரேடிங். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோக்கான ரோட் மேப் போர்ட்ஃபோலியோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸில் வந்து அடங்கிடும். அண்ட் இதை நான் வந்து யாருக்கும் ஃபோர்ஸ் பண்ணல, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுங்கள், நீங்கள் இதில் ஜாயின் பண்ணுங்கள், லைக் உங்களுக்கு வேணும்னா தெரிவாங்க. இது அதேமாதிரி இது பொறுத்தான ப்ரொமோஷன்ஸ்லாம் எதுவுமே வந்து டாப்ஸில் எதுவுமே இருக்காது. ஓகே. ஸோ நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுங்க, காசு அடி கேட்க மாட்டேன், நீங்கள் எவ்வளோ காசு கொடுங்களோ பண்ணுங்கள், நீங்கள் கண்டிப்பாக இதை ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்ல. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சைட்டுக்கு வாங்க, யோகேஷ் யூனிவர்சிட்டி இதெல்லாமே பார்த்துக்குங்க. யோகேஷ் யூனிவர்சிட்டி மென்டர்ஷிப் இருக்கும், நான் அதே உங்களுக்கு கைட் கொடுக்குறேன் அப்படி என்ன பண்ணணும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு யூ கேன் பி வித் அஸ். ஓகே. இது வந்து ஒன் டைம் பேமெண்ட் தான், அதுக்கப்புறம் எந்த சார்ஜஸும் உங்களுக்கு இருக்காது. யூ கெட் லைஃப் டைம் அசஸ் ஃபார் எவ்ரிதிங். ஓகே. எஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே யோகேஷ், நீ சொன்ன மாதிரி வந்து நீ ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு வந்திருக்க, நான் உன் மென்டர்ஷிப்பை கூட எடுக்கிறதால விருப்பம் இல்லை, நீ எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துரு. ஓகே. இதை மட்டும் கற்றுக்க என்ன ட்ரேடர் ஆக முடியுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகலாம். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எங்கேயுமே வந்து கிடைக்காது. இந்த மாதிரியான விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிஸ்னஸும் பண்ண மாட்டாங்க. லைக் எலக்ட்ரிசிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் வந்து ஒரு $1000 $2000 ஃபீஸ் பே பண்ணி படித்தவங்க தான் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டெய்லியும் வீடியோஸ் பார்த்துட்டு மார்க்கெட்டில் அப்ளை பண்ணி உங்களுடைய சைக்காலஜிக்கு ஏற்ற மாதிரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட்ஸை இதுக்கு ஜோனல் பண்ணாலே நீங்கள் சத்தியமாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தால் இல்லை. என் மென்டர்ஷிப் எடுக்கணும் அவசியம் இல்லை, நான் ஃபோர்ஸும் பண்ணல. தயவு செஞ்சு நீங்கள் நான் கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லணும்னா இதை நீங்கள் எடுத்தால் தான் இது ஆக முடியும், கண்டிப்பாக கிடையாது. ஸோ நான் கொடுத்த ஃப்ரீ ஸ்டெப்ஸை வச்சு நீங்கள் மேலே வரலாம். அண்ட் அப்கமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பூட் கேம்ப்ஸ் வரதுக்கு நிறைய பாசிபிள் உண்டு. ப்ராடக்ட் செல்லிங்க்கு என்னோட பிராண்ட் ப்ராடக்ட் செல்லிங் வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிள் உண்டு. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் வந்து இப்போ எடிட்டிங் எப்படி பண்ணணும், இ-காமர்ஸ் எப்படி பண்ணணும், இன்கேஸ் இஃப் ஐ கெட் சம் நாலேஜ் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஏதாவது ஒரு இன்ஃப்ளூன்சர் இல்லை சாரி ஏதாவது ஒரு பர்ஃபெக்டான பர்சன் கிடைச்சா அதுவும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு வீடியோஸாக எல்லாமே வந்து ஃப்ரீயாக வந்து யோகேஷ் கிடைக்கிறதுக்கு அப்கமிங் நான் வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கேன். மேபி அதுக்கான பர்சன்ஸ் நான் பிடிக்கணும். இன்கேஸ் எனக்கு கிடைச்சா கண்டிப்பாக யூ கைஸ் வில் கெட் எவ்ரிதிங். லைக் ஒரு எடிட்டர்னா எப்படி வந்து ஸ்டார்டிங் பேஸில் ஆகும், இப்போ ட்ரேடர்னா எப்படி ஆகும்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா நம்ம சைட்டில் அந்த மாதிரி இருக்கா. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி நான் நினைக்கிறேன். அண்ட் தென் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். இந்த அளவுக்கு நான் பண்ணுறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா உங்களுக்காக மட்டும்தான். நான் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மென்டர்ஷிப் சைட் உங்களுக்கு காமிக்கிறேன். அதை எப்படி அசஸ் பண்ணணும், எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும், அதை எப்படி வந்து மென்டர்ஷிப்பும் இது பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக இப்போ காமிக்கணும். ஓகே, லெட்ஸ் கோ. ஓகே கைஸ், ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன பண்ணுறீங்க வந்து பார்த்தீங்கன்னா yokeshuniversity.com டைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் மென்டர்ஷிப் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது நம்ம ஹோம் பேஜ். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் டு யோகேஷ் யூனிவர்சிட்டி இருக்கும். எஸ், ஐ எம் வெல்கம் யூ ஆல். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அபவுட் மீ என்னை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா சில இன்ஃபர்மேஷன்ஸ் அதை நான் என்னென்ன கோர்சஸ்லாம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி. லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் ஃப்ரீ ஃபாரெக்ஸ் ட்ரேடிங், டெக்னிக்கல் அனாலிசிஸ், தெரியும். அப்கமிங் கோர்சஸ் தான் கிரிப்டோ வரும். ஸோ மேபி நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா வரும். அந்த மணி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சொன்ன மாதிரி மற்ற வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் ஆகும். இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் ஒரு இந்த ஜோன்ஸில் செக்டாரில் என்னோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் பப்ளிஷாக இருக்கும் ஆன் ரியல் அக்கௌண்ட் ட்ரேடிங்ஸ். அண்ட் நான் பண்ண ஃப்ளிப்பிங்ஸ் இருக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்போம் பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோ ஃப்ளிப்பிங்ஸ் இருக்கும். அண்ட் நான் பண்ண லாஸஸும் இதில் இருக்கும். ஓகே. அண்ட் ஸோ நான் ஃபண்டர் அக்கௌண்ட்டில் எடுத்த சர்டிஃபிகேட்ஸ், எடுத்த பேஅவுட்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் தென் நம்ம பண்ண ப்ரெடிக்ஷன்ஸ், மார்க்கெட்டில் பண்ண ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோன்ஸில் இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம், யூடியூப் அண்ட் டெலகிராம் அண்ட்
அவ்வளோதான். இஸ் ரொம்ப சிம்பிள். இதில் நீங்கள் என்ன பண்ணால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சைன் அப் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த அபோட்டஸ் கொடுத்தீங்கன்னா என்னை பற்றி டீட்டெயில்ஸ் இருக்கும். இப்போ இந்த டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கீழே இருக்கும். அந்த ப்ரிடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சார்ட்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ கோர்சஸ் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா சைன் அப் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் உங்களுக்கு சைன் அப் லைவாக பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம் கேட்கும். இப்போ நான் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எலைட் வே வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ என்னோட இமெயில் வந்து ஒரு ரேண்டமாக அடிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இமெயில் வந்து நான் டைப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா பாஸ்வேர்ட் வந்து உங்கள் இமெயிலில் செட் பண்ணுற மாதிரி வரும். ஓகே, உங்கள் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஜென்ரேட் ஆகி உங்களுக்கு இமெயிலுக்கு வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்னு இருக்கும். அந்த வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லாகின் பேஜ் கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ உங்கள் இமெயில் போய் பாருங்கள். இப்போ நான் வந்து என்னோடய இமெயில் ஓப்பன் பண்ண வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் வந்துருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பாஸ்வேர்டை வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாஸ்வேர்ட் செட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எலியட் வே ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வீக் பாஸ்வேர்ட் காமிக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா 8 வே யோகேஷ். ஓகேயா? ஸோ போட்டு சேவ் பாஸ்வேர்ட் கொடுத்துருங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டேன். இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண உடனே உங்களுக்கு அகைன் வந்து என்ன ஆகும்னா இந்த இடத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டு அகைன் ஹோம் பேஜ் தான் வரும். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் லாகின் அக்சஸ் வந்து ஆகிடும். ஓகேயா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணால் லாகின் ஆகிடும். ஸோ இது உள்ள வந்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் வேணால் செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல் பிக்சர் செட் பண்ணிக்கங்க. பாஸ்வேர்டு ஓகே, எவ்ரிதிங் ஃபைன். ஓகே, டன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ரோல் கோர்ஸ் வந்து எதுவுமே இருக்காது. ஓகே, ஏன்னா வந்து நீங்கள் கோர்ஸ் எதுவுமே என்ரோல் பண்ணல. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், நீங்கள் எதிர் வந்து லாக் அவுட் பண்ணுங்கள். ஆர்எல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தான் கிளிக் பண்ணுங்கள். இந்த நம்ம கிளிக் பண்ணால் அகைன் சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போய்டும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா லாக் அவுட் பண்ணி காமிக்கிறேன். லாக் அவுட் பண்ணிவிட்டு இப்போ போய்ட்டு நம்ம கோர்சஸ் கிளிக் பண்ணுறோம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் சைன் அப் பண்ண தான் கோர்ஸே காமிக்காது. ஸோ டெக்னிக்கல் பேசிக் இருக்கும், எல்பிஎஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியது பிகினராக வரீங்கன்னா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் கோர்ஸ் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் டெக்னிக்கல் பேசிக், அதுக்கப்புறம் எல்பிஎஸ் தியரி. ஓகே, ஸோ இதான் வந்து மாடல். ஸோ 1 2 3. ஓகே, இதில் கொஞ்சம் ஆர்டர் கரெக்டாக இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ரோல் கோர்ஸ் கொடுங்க. என்ரோல் கோர்ஸ் கொடுத்தாலே வந்து என்ரோல் ஆகிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா கீழே உங்களுக்கு இதில் இத்தனை டாபிக்ஸ்லாம் இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் லேர்னிங் கொடுத்துருங்க. ஸ்டார்ட் லேர்னிங் கொடுத்த உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங், பேசிக்ஸ் ஆஃப் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, சேம் ப்ராசஸ் தான் மொபைலுக்கும். ட்ரேடிங்கு, வாட் இஸ் ட்ரேடிங், ப்ரோக்கர் நம்ம எதுக்கு தேவை, மெட்டரிஃபை, லாட்டு, மார்ஜின், பிப்ஸ்னா என்ன, எப்படி கால்குலேட் பண்ணல, ஸ்டாப் லாஸ், டேக் ப்ராஃபிட்னா என்ன, எப்படி வந்து ரியல் அக்கௌண்ட் ட்ரேட் பண்ணணும், ப்ராஃபார்ம்னா என்ன. ஸோ அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வீடியோஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஓட ஆரம்பிச்சோம். நீங்கள் வந்து லேர்ன் பண்ணி படிச்சுக்கலாம். உங்களுடைய ஃபீட்பேக் வந்து கமெண்ட்டில் வந்து கண்டிப்பாக கொடுத்து சப்மிட் பண்ணுங்கள் ஒரு கிளாஸுக்கும். இப்போ அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கன்னு வச்சுங்களா, அப்படியே இன்னொரு பேக் இதை நீங்கள் என்ரோல் பண்ணுறீங்க. ஓகேயா? ஸோ இது நீங்கள் இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ இது வந்து ஒரு கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ரோல்னு காமிக்கும். ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலிஸும் உங்களுக்கு ஃப்ரீ தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ரோல் பண்ணுறங்க ஸ்டார்ட் லேர்னிங் வந்து கொடுத்துக்குங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசிக்காக படிக்கிற டெக்னிக்கலிஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து கேண்டில்ஸ்டிக்ஸு, ட்ரெண்ட்ஸு, ட்ரெண்ட் லைன் சேனல், சப்போர்டேஷன், பேட்டர்ன்ஸ், லாங் புஷ், ஷார்ட் புஷ், ஃபிபனாச்சி, ஹவு டு பிளாட் அ சார்ட் வித் பேசிக் அனலைஸ் இருக்கா. ஓகே, அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுங்கள், சேம் எல்பிஎஸ் தேரி கிளிக் பண்ணி என்ரோல் கொடுத்தீங்கன்னா சேம் அதுவும் சக்ஸஸ் ஆகிடும். ஸ்டார்ட் லேர்னிங் கொடுத்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ இதில் இருக்க வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஒரு லெவல் வீடியோஸ் இருக்கும். ஐ திங்க் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசஸ் கிடச்சிடும். வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஹவ் யூ ஷுட் என்ரோல் மை கோர்ஸ். இப்போ நம்ம கோர்ஸஸ் நான் கிளிக் பண்ணே வந்து பார்த்தீங்கன்னா என்ரோல் ஆகிருக்கும். டன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ரோல் பண்ணதால என்ரோல் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 காமிக்குது. ஓகேயா? ஸோ கொஞ்சம் சைட் ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள், இல்லை லாக் அவுட் பண்ணி லாகின் பண்ணுங்கள், பெட்டராக இருக்கும். இப்போ என்ரோல் கோர்ஸில் வந்து போயிட்டிங்கன்னா நீங்கள் இதுக்கப்புறம் உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் கோர்ஸ் இருக்கா, இங்கே வந்து நீங்கள் எப்போ வேணால் இதை நீங்கள் படிச்சிக்கலாம். ஸோ அதேமாதிரி ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் கோர்ஸ் இருக்கா, ஸ்டார்ட் லேர்னிங் கொடுத்தா கூட அப்படி லைனாக வரும். அப்படியே நீங்கள் எப்போ வேணாலும் படிச்சிக்கலாம், ஃபுல் ஃப்ரீ. ஓகேயா? ஸோ கம்ப்ளீட்டாக கோர்ஸஸும் இங்கே வரும். ஆனால் நீங்கள் அகைன் வந்து டேட்டா ரீசெட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அகைன் நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகே, ஐ ஹோப் வந்து திஸ் இஸ் ஹவ் ஒரு பிகினராக வந்து உள்ளே வரீங்க அப்படின்னா நீங்கள் கோர்ஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படித்து பார்த்துக்கலாம். ஓகே, எனி டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணலாம். ஆர்எல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட்ஸ் வீடியோ கீழே ஒரு கமெண்ட் செக்ஷன் இருக்கும், அதில் நீங்கள் கமெண்ட் பண்ண கூட உண்டு. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இதுக்கு வந்து ரேட்டிங் கொடுங்க. ஸோ ரேட்டிங் கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் கொடுங்க, ரிவ்யூ கொடுங்க. உங்களுக்கு ரிவ்யூ நீங்கள் இப்போ இங்கே ஒரு ரிவ்யூ இருக்கா, யோகேஷ் ஃபர்ஸ்ட் ரிவ்யூ should be by ஹரிஷ், ஆல் த பெஸ்ட் ஃபார் த பிரைட் ஃபியூச்சர் இருக்கா, யோகேஷ் யூனிவர்சிட்டி, அந்த மாரி உங்கள் ரிவ்யூ கொடுங்க. ஏன்னா இந்த ரிவ்யூ மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய
கோர்ஸ் வந்து ஃப்ரீயாக லேர்ன் பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக எனக்காக நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஃபைன். இப்போ நம்ம பார்த்த எல்லாமே ஃப்ரீ ப்ராசஸ் ரைட். ஸோ எல்லாருமே வந்து சைன் அப் பண்ணி இது பண்ணுவோம். எல்லாருக்குமே இந்த அசஸ் உண்டு. இப்போ எப்படி மென்டார்ஷிப் வந்து சூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா லைக் வந்து இப்போ சேம் நம்ம அகைன் சைட்குள்ளே போகிறோம். மென்டார்ஷிப் வந்து கிளிக் பண்ணால் இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்ற மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் மை பர்சனல் அசிஸ்டன்ட் த்ரூ ட்ரேடிங் ஜோர்னி. அதேமாதிரி நம்ம நியூஸ் ட்ரேடிங் பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஸோ நியூஸ் ட்ரேடிங் பண்ணும்போது உங்களுக்கு ஜிமீட் அசஸ் கிடைக்கும். உங்களுக்கு வந்து என்னோட டிஸ்கஷன் குரூப்புடைய அசஸ் கிடைக்கும். லைக் வந்து இப்போ என்னுடைய எஜுகேஷன் சார்ட் ஐடியாஸ் ஃபார் கிரிப்டோ அண்ட் ஃபாரெக்ஸ் கிடைக்கும். இந்தியன் மார்க்கெட் கிடைக்கும். இந்தியன் மார்க்கெட் மோஸ்ட்டாக இருக்காது. ஃபாரெக்ஸ் அண்ட் கிரிப்டோ கிடைக்கும். யூ வில் கெட் அசஸ் டு மை ப்ரைவேட் வீக்லி மார்க்கெட் அனாலிசிஸ். லைவ் நியூஸ் ட்ரேடிங் அசஸ் சம்டைம்ஸ் பாசிபிள். லைவாக சம்டைம்ஸ் நான் வந்து மீட்டப்பில் ட்ரேட் பண்ணுவேன். அதுக்கு பாசிபிள். இப்போ சிபிஐ இப்போ என்எஃப்பி நம்ம லைவாக ட்ரேட் பண்ணுவோம். அதுக்கு உங்களுக்கு அசஸ் கிடைக்கும். யூ கேன் ஸ்பீக் வித் மீ லைவில் யூடியூப் லைவ் உங்களுக்கு அசஸ் கிடைக்கும். சம்டைம்ஸ் நம்ம லைவ் மீட்டப்ஸ் வைப்போம். ஸோ லைவ் மீட்டப்ஸ் கிடைக்கும். இதுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட பேசுகிற ஆள் சொல்லியிருந்தா பார்த்தீங்களா ஐ எம் செல்லிங் மை வேல்யூ. ஸோ பை மென்டார்ஷிப் கொடுத்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவர் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 15,500. ஸோ ஜிஎஸ்டியோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்து நம்ம வந்து போடுறோம். ஓகே. ஸோ பைனா வந்து கொடுங்க. பைனா கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களோட நேம்லாம் ஃபில் பண்ணுங்கள். நேமு, உங்களுடைய அட்ரஸ்ஸு, உங்களுடைய ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி. இன்கேஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சைன் அப் பண்ணலாம். இங்கே கிரியேட் அக்கௌண்ட் பாஸ்வேர்ட் காட்டும். நான் லாக்அவுட் பண்ணிட்டேன்ல. சைன் அப் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா காமிக்காது. ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் ப்ராசஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே. பே வித் யூபிஐ ஆர் கியூஆர் கோட். ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் ப்ரொசீஜர் பேமெண்ட். இப்போ இந்த அளவுக்கு பார்த்தீங்களா. ஸோ டேரக்ட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேட்டனுடைய பேங்க் டீல்ஸ் வரும். ஓ சாரி அக்கௌண்ட் இஸ் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் வித் இமெயிலா. ஓகே. ஸோ ஆமாம் நீங்கள் மென்டார்ஷிப் பை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு லாகின் பண்ணுறேங்க. ஸோ அதுதான் ஒரு விஷயம். சாரி. நான் லாகின் பண்ணிட்டு நான் மென்டார்ஷிப் வந்து இது பண்ணுறேன். ஸோ இது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. நான் வந்து இப்போ வந்து லாகின் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மென்டார்ஷிப் நீங்கள் வந்து பை பண்ணுங்கள். அப்போ தான் பெட்டராக இருக்கும். பாஸ்வேர்டு கேட்காது கீழே. ஸோ மென்டார்ஷிப் ஏன்னா நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக லாக் அவுட் பண்ணிட்டு மென்டார்ஷிப் போனதுனால என்ன காமிங்கன்னா பாஸ்வேர்டு போடுங்க. ஏன்னா அப்படியும் பண்ணலாம், சைன் அப் பண்ணலாம். அந்த இடத்துல பாஸ்வேர்டு கேட்காம இருக்கிறதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே பாஸ்வேர்டு கேட்காது பாருங்களேன். எஸ். இப்போ வந்து இங்கே வந்து வீவ் கார்டு கொடுங்க. ஓகே. ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ப்ரொசீஜர் செக் அவுட் ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா 18%. டோட்டல் 18,290 rupees. ப்ரொசீஜர் செக் அவுட் கொடுங்க. ஓகே. இந்த இடத்துல நம்ம டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணுறோம். இப்போ அந்த பாஸ்வேர்ட் கேட்கல பார்த்தீங்களா. ஓகே ஃபைன். இப்போ நீங்கள் வந்து 3 சிஸ்டம் மூலயமா பண்ணலாம் பேமெண்ட்டு. டேரக்ட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்னா ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜாக வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பேங்க் டீல்ஸ் வரும். அதாவது யோகேஷ் யூனிவர்சிட்டின்ற பேங்க் டீட்டெயில்ஸ் வந்துடும். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபண்ட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இது உங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதில் உங்கள் பில்லிங் அட்ரஸில் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஐ திங்க் இது எல்லாமே ஐடியில் இருக்கும். எடிட் பண்ணுவார். உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கனால என்னுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் இருக்கனால இப்போ உங்கள் பேமெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 15,000 இந்த 18,290 rupees நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் நம்பருக்கு இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு ஐஎஃப்எஸ்சி ஸோ எஸ் பேங்க்குக்கு ஸோ நேம் வந்து பார்த்தீங்கன்னா யோகேஷ் யூனிவர்சிட்டின்னு இருக்கும். பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் கிளிக் பண்ணி எனக்கு டெலிகிராம்லையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லையோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இல்லைன்னா நானே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணுறோம். அவர் நம்ம டீம் காண்டாக்ட் பண்ணுவாங்க. இது ஒரு பேமெண்ட் மெத்தட் இருக்குது. இன்னொரு பேமெண்ட் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன வச்சுருக்கோன்னா ஸோ கார்ட்லேயே அனதர் பேமெண்ட் மெத்தட் நம்ம போகலாம். ஸோ இன்னொரு பேமெண்ட் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா ஸோ அகைன் பை மெம்பர்ஷிப் ஜஸ்ட் நான் எப்படி லைக் நிறைய பேர் வந்து டிஃப்ரெண்ட் பேமெண்ட் மெத்தட் சூஸ் பண்ணுவாங்களா அதுக்காக சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ பேமெண்ட்ஸ் கொடுக்கலாம். கிரிப்டோ பேமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கிரிப்டோஸ் மூலியமாக பண்ணலாம். கிரிப்டோ மூலியமாக பண்ணிங்கன்னா அது ரொம்ப பெஸ்ட்டு கைஸ். அதுதான் விஷயம். இதே நான் ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அட்ரஸ் வரும். ஃபஸ்ட்டு வந்து யூஎஸ்டி TRC20, அடுத்தது எத்திரியம் ERC20, BTC அட்ரஸ். இது மூணுத்தில் நீங்கள் எதில் வேணால் வந்து பார்த்தீங்கன்னா $203 வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணிங்கன்னா யூ வில் கெட் அசஸ் டு மை மென்டர்ஷிப் அண்ட் மற்ற விஷயங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குன்னு வந்து நினைக்கிறேன். ஸோ மூணாவது வந்து என்னென்னு வந்து கேட்டிங்கன்னா சேம் வந்து பார்த்தீங்கன்னா மென்டர்ஷிப்பில் வந்து நான் இப்போ அகைன் அதே ப்ராசஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் ரிப்பீட்டடாக பண்ணுற மாதிரி இருக்கும். பை நான் பேக் வந்து போக முடியாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செக் அவுட் போகிறோம்ல. ஸோ மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் கோ வித் பே வித் UPI QR கோட். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து யோகேஷ் யூனிவர்சிட்டின்னு வந்து போகிறேன். ஸோ அட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க். ஓகே. இது இங்கே அட்டு நீங்கள் சர்ச் பண்ணணும். உங்கள் UPI நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்வஸ்ட் வரும். ப்ரொசீஜர் பேமெண்ட் கொடுக்குறேன்னா இது ரெக்வஸ்ட் வரும். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணுங்கள். இது நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா யோகேஷ் யூனிவர்சிட்டி வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் அமௌண்ட் வந்து பே பண்ணிவிடுங்க. ஸோ ஆஃப்டர் பேயிங் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா ஸோ உங்களுக்கு டைமிங் ஓடுதா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுன்னு வந்து காமிக்கும். ஸோ ஒரு பே பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரீடைரக்ட் ஆகும். அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் அடுத்த இந்த டைம் முடிஞ்சவரை வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய UTI ரெஃபரன்ஸ் நம்ம டைப் பண்ணிவிட்டு
நீங்கள் பண்ண ட்ரான்சாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்துட்டு அவ்வளோதான் கைஸ் முடிஞ்சு. ஸோ உங்களுடைய பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிருக்கும். எங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆர்டர் வந்து வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கான்டாக்ட் கொடுத்து நீங்கள் டெலிகிராமில் கூட கான்டாக்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் பாலிசி நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். இதில் வந்து என்ன விஷயம்னா தேர் இஸ் நோ ரீஃபண்ட். ஒன்ஸ் இதை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நோ வே டு ரிட்டர்ன் தி மணி பேக். நல்லா புரிஞ்சுங்க. ஒன்ஸ் நீங்கள் ஃபேண்டாஸ்டிக் பேமெண்ட் போட்டிங்கன்னா அது ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்காது. ஸோ அதனால் நல்லா வந்து டிசைட் பண்ணிங்க. ஏன்னா எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்குது. பட் நல்லா யோசித்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேண்டாஸ்டிக் வேணுமா வேணாமா, உங்களுக்கு கண்டிப்பாக யோகேஷில் போனால் ஒர்த்தபுளாக இருக்குமா, யூஸ்ஃபுல்லாக இருக்குமா வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கணும். ஸோ அப்படியே ப்ரைவேசி பாலிசி ஆல்சோ. ஸோ இதையும் வந்து பார்த்தீங்கன்னா படித்து பார்த்துக்கலாம். அண்ட் தென் இதுதான் கைஸ் நம்ம சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் ஓகே காய்ஸ், ஸோ வந்து உங்களுக்கு நீட்டில் காமிச்சிருப்பேன். ஸோ உங்களுக்கு வேணா வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் சூஸ் மென்டார்ஷிப். இதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகே. அண்ட் இன்றைக்கி என் பர்த்டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து நீங்கள் எனக்கு என்ன கிஃப்ட் வச்சுருக்கீங்க சப்ஸ்கிரைபர் சொல்லுங்கள் அப்படின்னு. நான் உங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்டாகவே கொடுத்துறேன். பட் எனக்கு நீங்கள் என்ன கிஃப்ட் தர போகிறீங்கன்னு தெரியல. அண்ட் ஜஸ்ட் ஃபார் ஃபன் இது வரைக்கும் கொடுத்தா நீங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு போதும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த அளவுக்கு வந்து லவ் அண்ட் சப்போர்ட் நான் எதிர்பார்க்கல. இது கம்மி தான். என்ன கேஷ் இதுக்கே வந்து இப்படி இது பண்ணுறேன். ஏன்னா என் சேனலாக வந்து இப்போ லாஸ்ட் வீடியோலாம் 7000 வியூஸ் போச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வச்சுட்டு 100 வியூஸ் என்னோட சேனல் வீடியோ சொல்லியிருக்காங்க நிறைய வாட்டி. 800 700 வீடியோக்கு மேலே வந்து போஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்குது. அண்ட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி. உங்களுடைய கமெண்ட் செக்ஷன், நீங்கள் கொடுக்குற வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா என் மனசை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுத்தும். ஈவன் தோ என்னுடைய சர்க்கிளில் என்ன தான் வந்து நெகட்டிவாக பேசினாலும், எனக்கு வந்து டிப்ரெஷன் அதிகமானாலும் நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா என் மனசை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுத்தும். அண்ட் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு தட். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்த்டே வந்து ஒரு மெமரபிள் டேயாக வந்து இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் மேபி பர்த்டே விளாக்ஸ் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ வி ஆர் இன் ஸ்மால் பார்ட்டி வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஸ்மால் பார்ட்டியாக என்ன பண்ண போகிறானுங்க தெரியல. என்ன ஃபைன். அண்ட் எப்படி யோகேஷ் ஆனால் இதை வந்து ஃப்ரீயாக கொடுக்க முடியுமாலும் சொல்லி கேட்டிங்கன்னா, அண்ட் அதுதான் யோகேஷ். என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிட்டேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலேறி வருவீங்க நான் தான் போகிறேன். எல்லோரும் மேலேறி வரணும். அண்ட் நான் பட்ட கஷ்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு ட்ரெயினர் வராருன்னா ஒரு பரப்புறான்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இது. ஸோ எஸ்பெஷலி ஃபார் மிடில் கிளாஸ் பாய்ஸ் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பசங்க வந்து அடிமட்டிலேருந்து வந்திருப்பாங்க. ஸோ அவங்களாம் வரணுன்றதுக்கு ஒரே நோக்கத்தினால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு முடிவு நடத்தேன். அண்டு ஸோ லவ் யூ ஆல். அண்ட் காசுக்காக இல்லை, யூ நோ ஆல் எவ்ரிதிங். அண்ட் பாய். கேட்ட வாழ்க்கையை நான் கொடுத்துட்டேன். காசுக்காக இல்லை, உனக்காக. நீ கேட்ட உனக்காக. ஓகே ஓவர் ஆக்டிங் நம்ம அப்படி ரோலிங் இருக்கட்டும். சிரிக்காத தயவுசெய்து. நீ கேட்ட வாழ்க்கையை நான் கொடுத்து